மாரி செல்வராஜோட மைண்டில் என்னென்னா, திருநெல்வேலி தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்குற விதமாக இந்த 2 பேரோட கதை இருந்துச்சு. இந்த படம் இந்த இடத்துல 2025 தேவையில்லாத படம் தான் நான் சொல்லுவேன். இது 2 பேர்த்தையும் சரிசமமாக தான் வச்சுருக்காங்க. 2 சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்கிறீங்க. பாண்டியராஜாங்கிற ஒரு கேரக்டரை ஹீரோவாக காட்ட ட்ரை பண்ணுறாங்க. உண்மையும் புனையப்பட்ட கதையும் சேர்ந்து, கற்பனையும் சேர்ந்த கதை. சரி, உண்மையும் புனையப்பட்ட கதையுமாவே இருக்கட்டும். அதுல யாரு இல்ல, யாரு ஹீரோ இருக்கா இல்லையா? எதுக்கு சார் அதெல்லாம்? இல்ல சார், நீங்க சொன்னீங்கல்ல சரிசமமா எடுத்திருக்காங்க, அதே பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்திருக்காங்க, இது சாதிய கலவரத்தை தூண்டாதுன்னு எடுத்திருக்காங்கன்னு எல்லாரும் பேசுனாங்கன்னு நீங்களும் இப்ப சொன்னீங்கல்ல. நான் கேட்ட கேள்வி தூண்டுறான்னு சொல்றீங்களா? ஆமா, அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி பாண்டியராஜாவுக்கு வச்சுட்டு இவர் ஏதோ அகங்காரத்தோட அதிகார தோரணையில் இவர் இந்த ஏலத்தை ஆமாம் நாங்கள் தான் எடுப்போம், காலங்காலமாக நாங்கள் தான் எடுத்துருக்குறோம் அப்படின்னு நீ சீன் வச்சிருக்கே இல்லையா? இத்தனை வருஷமா நீங்க அவங்களை கீழே போட்டு மிதிச்சிங்க, இன்னைக்கு ஒருத்தன் ஏறி ஒத்துக்கிறீங்க. இல்ல அப்போ இந்த படம் சரிசமமா இல்லை, ஏற்றத்தாழ்வோட தான் இருக்கிற ஒத்துக்கிறீங்க. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்றீங்களே, என்னை அடுக்குனாங்க, உதச்சாங்க, அமுக்குனாங்க, பிதுக்குனாங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாரா இல்லையா? இதுதான் இதெல்லாம் வன்மையான வார்த்தை. அமுக்குனாங்க, பிதுக்கு. ஆமா, அதைத்தான் சொல்லிட்டாருல. அதுல தவிர வேற யாருமே கிடையாது சார். 2025 தேவையில்லை சார் இந்த படம். 2025 இளைஞர் மத்தியில தேவையில்லைங்கிற. 2025 சதா நாடார்ன்றது தேவையில்ல, தூக்கி போட்டு சதான்னு வச்சுக்கோங்க. அது கேரளா உங்களுக்கு தேவை. அப்ப 2025 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பட்டியலின மக்கள் வாழ்ற ஒரு பகுதியில் போயிட்டு ஒரு பையன் பைக்கை நிப்பாட்டு, இனிமேல் எங்கள் வீட்டு குப்பைகளில் வரல வச்சு எரிச்சிட வேண்டிய எல்லா வார்த்தையும் போட்டு அந்த பொம்பளை எல்லாம் ஆம்பளை எல்லாம் எடுத்திருக்கேன். இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் 2025. 2025 மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறதா இல்லையா சார்? ஒரு சில இடம் தான் விட்டுருவீங்களா? உங்க வீட்டில் நடந்தா விட்டுருவீங்களா? இப்போ உங்கள்கிட்ட கேவலமாக கேட்குறேன், நீங்க விட்டு போயிருவீங்களா? மனத்து கணேசன் ஒரு கதை சார். திருநெல்வேலி தூத்துக்குள்ள இது மாதிரி எத்தனை கதை இருக்கு. வாழையில ஒரு கதை, பரியரும் பெருமாள்ல ஒரு கதை, கண்ணன்ல ஒரு கதை, நீலங்கல்ல முடிச்சிடறேன். ஒவ்வொருத்தவனுக்கு ஒரு கதை. நீங்க ஒரு கதை எடுத்தா போதும், வலி வேதனை அப்படின்னு 5 படம் எடுத்தாரு. ஜாதி எல்லாம் படம் எடுத்தாரா? நீங்க அவங்க வாழ்க்கைய வாழல. நீங்க வாழ்ந்தீங்க ஒரு செருப்படி பட்டு இல்ல மத்தவனோட இது பண்ணி உங்களுக்கு வந்தா தெரிஞ்சிருக்கு சார் அந்த வழி. இல்ல சார், நீங்க அந்த வாழ்க்கைய வாழல. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் சான்றோர் மக்கள் கழக நிறுவன தலைவர் திரு சதா நாடார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பை பெற்று வெற்றி படமாக கொண்டாடக்கூடிய பைசன் படம். இந்த பைசன் படத்தில் தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் இந்த பைசன் படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் சதா நாடார் அவருக்கு மாற்று கருத்து நிறையா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பைசன் படத்தில் உங்களுக்கு என்ன அப்படி மாற்று கருத்து? என்ன அவங்க இதை கேஸ்ட்டை தப்பாக சொல்லிட்டாங்க? தப்பாக சொல்லிட்டாங்கிறத விட இந்த படம் வெற்றி படங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம், கிடையாது. இல்லை, படக்குழுவின் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 1 கோடி ரூபாய்க்கு மேலே விளம்பரப்படுத்தினாங்க. அந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லா பக்கம், திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா பக்கம் போய் படத்தை போய் பார்த்து தேட்டர்களில் போய் ப்ரொமோஷன் நிறைய பண்ணாங்க. உங்களுக்கு இந்த கதை உண்மை கதையா இல்லை ஒரு கற்பனை கதையா? நீங்களே சொல்லுங்கள். உண்மையும் கற்பனையும் சேர்ந்து எடுக்கப்பட்ட கதை தான். உண்மையும் கற்பனையும் சேர்ந்து எடுக்கப்பட்ட கதை. இது விளையாட்டு சம்மந்தப்பட்ட கதை கிடையாது. இல்லை, விளையாட்டு சம்மந்தப்பட்ட கதை கிடையாது. அது ஒரு துணைக்கதையாக கொண்டு வந்து அதில் நடக்கிற அரசியல், அதைத்தான் நான் சொல்கிறேன். அது துணைக்கதையாக கொண்டு வந்திருக்காங்களோ, மனத்தி கணேசனோட கதையை இது துணைக்கதையாக தான் கொண்டு வந்திருக்காங்களோ இல்லையா? இது மெயின் மாரி செல்வராஜோட மைண்டில் என்னென்னா, திருநெல்வேலி தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்குற விதமாக இந்த 2 பேரோட கதை இருந்துச்சு உண்மை வரலாறில். ஏன்னா இவங்க தனிப்பட்ட நபர் பிரச்சனை. தனிப்பட்ட நபர் பிரச்சனை இன்றைக்கும் வெங்கடேஷ் பண்ணையார் தரப்பில் இருக்கிற அண்ணன் சுபாஷ் பண்ணையார் அண்ணன் அவர்களோ யாருமே தன்னோட கம்யூனிட்டி இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, யாரும் இதில் தலையிடக்கூடாதுன்னே சொல்லியிருக்கார். இப்போ இல்லை, அன்றைக்கே சொல்லிட்டார். புரியுதுங்களா? அந்த மாதிரி சூழலில் இந்த படம் இந்த இடத்துல 2025 தேவையில்லாத படம் தான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு அந்த காலகட்டம் 1990களில் 80களில் 86களில் நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையும் அந்த கசப்பான சம்பவத்தை 2025 இருக்கின்ற இளைஞர்களுக்கு 2000 பிறந்தவனுக்கு எப்படி தெரியும்? இப்போ அந்த பிரச்சனை யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. ஏங்க இன்னைக்கு இன்னமும் அதே மாதிரி அவ்வளோ பெரிய கலவரங்கள் அடங்கி அமைதியான முறையில் இப்போ சரி அண்ணன் தம்பியாக ஒரு பழகக்கூடிய சூழல் நிலவிட்டு இருக்கா இல்லையா? அந்த பழைய பிரச்சனைகளை மனசில் இல்லையில. இன்னைக்கு அதை தழுவி அதை தாண்டி வந்துட்டோம். நம்ம தாண்டி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இப்படி ஒரு படம்,
இதில் நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து 2 பேர்த்தையும் சரிசமமாக தான் வச்சுருக்காங்க, 2 சமுதாயத்தையும் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பாண்டியராஜாங்கிற ஒரு கேரக்டரை எப்படி கொண்டு வர்றாங்க காட்டுங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்கிறேன். அதில் பாண்டியராஜா வந்து ஒரு எடுத்தோன்னையும் அவன் கிட்டானோட முன்னாடி ஹோட்டலில் வச்சு கொலை பண்ணுறார். கொலை பண்ண அடுத்த சீன் என்ன, இவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு யார், கோர்ட் வாசலில் உட்காந்துட்டு என்ன பேசிக்கிறாங்க, அப்பாவும் மகனும் என்ன பேசிக்கிறாங்க, ஹீரோ என்ன பேசுகிறாரு, அப்பா நீங்கள் பாண்டியராஜனை நல்லவன்னு சொன்னீங்கல்ல, இப்படி கொலை பண்ணுறாரு தப்பு இல்லையான்னு பேசுகிறாரு. கரெக்டாக? அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த வரப்பாக இருந்தாலும் சரி, ஏரியா இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வேலின்னு ஒன்று இருந்துச்சு, அது அடித்து உடச்சவர் தான் பாண்டியராஜான்னு சொல்லி என்ன சொல்கிறார், அவரை நல்லவராக காட்ட ட்ரை பண்ணுறாங்க, ஹீரோவாக காட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இல்லை அப்படிலாம் நடக்கலைன்னு அப்போ சொல்ல வர்றீங்களா? அதைத்தான் சொல்கிறேன். பாண்டியராஜாவை நீ என்னவா காமிச்சிங்க, இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்னவா அவர் கிரியேட் பண்ணியிருக்கீங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க 2 பேரும் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அதுக்கு சொல்கிறேன். ஆனால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கந்தசாமி எந்த மாதிரி கேரக்டரில் காமிக்கிறீங்க, கந்தசாமிக்கு ஒரு விஷயம் நடக்கு, ஒரு ஏலத்தை ஏலத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து பாண்டியராஜா அமர்ந்துட்டு இருக்காரு. அந்த ஏலத்தை விடும் பொழுது நாங்கள் தான் எடுப்போம், இப்போ பிறந்தவனுக்கு உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி, காலங்காலமாகவே இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, எங்களை வந்து இப்படி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க அந்த கேரக்டரில், அந்த சீனில். அப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வர்றவர் அது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவராக தான் காமிக்கிறாங்க. அந்த என்னது வெங்கடேஷ் பண்ணையார் தரப்பு மாதிரி தான் காட்டுறாங்க. ஓகேங்களா? அவர் வரும்பொழுது வந்துடுறப்ப என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து வைக்கிறார், நெத்தி போட்டில் வைக்கிறார். யாருக்கு? பாண்டியராஜாக்கு. அப்படி வைக்கும் பொழுது என்ன நீலாம் யார் என்ன எதுன்னு பேசும்பொழுது ஒன்றும் இல்லாத பையன்னு சொல்லி பேசுகிறார், சோத்துக்கே வழி இல்லை பிச்சைக்கார பையன்னு அந்த டயலாக் வச்சுருக்கார். அப்போது யாரை வில்லனாக காட்டுற, கந்தசாமி வில்லனாக காமிச்சாச்சு. புரியுதுங்களா? இப்போது கந்தசாமியை வில்லனாக காமிச்சதுனால, சோத்துக்கே வழியில் பிச்சைக்கார நாயின்னு பேசுனால, இந்த ஏழை எளிய மக்களுக்கு போராடக்கூடியவரை நீ பாண்டியராஜனை காமிச்சிட்ட, ஒரு அடி அடித்தா ஆள் செத்துட்டான். அடுத்த செகண்டு இவர் கந்தசாமி அவர் வீட்டில் தான் இலை விழுந்த மாதிரியும், அதனால அவர் கொதித்தெளிஞ்சு கொலை பண்ணுற மாதிரி. அப்போ இது யார் வில்ல, யார் ஹீரோ? இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், உண்மையும் புனையப்பட்ட கதையும் சேர்ந்து, கற்பனையும் சேர்ந்த கதை, உண்மையும் புனையப்பட்ட கதையுமாவே இருக்கட்டும். அதுல யாரு இல்ல யார் ஹீரோ இருக்கா இல்லையா? எதுக்கு சார் அதெல்லாம்? இல்ல இல்ல சார், நீங்க சொன்னீங்கல்ல சரிசமமா எடுத்திருக்காங்க, அதே பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்திருக்காங்க, இது சாதிய கலவரத்தை தூண்டாதுன்னு எடுத்திருக்காங்கன்னு எல்லாரும் பேசுனாங்கன்னு நீங்களும் இப்ப சொன்னீங்கல்ல. நான் கேட்ட கேள்வி தூண்டுறான்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. இன்னைக்கு நான் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன், இன்னைக்கு நான் அந்த படத்தை பார்க்குறேன். நீ அவருக்கு பாண்டியராஜாவுக்கு நீ எந்த மாதிரி டயலாக் வச்சு எப்படி நீ ஹீரோயிசம் காமிச்சு எப்படி இது பண்ணுறீங்க, இவருக்கு கந்தசாமிக்கு எந்த மாதிரி டயலாக் வச்சுருக்கீங்க? இப்போது ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி பாண்டியராஜாவுக்கு வச்சுட்டு இவர் ஏதோ அகங்காரத்தோட அதிகார தோரணையில் இவர் வந்து இந்த ஏலத்தை ஆமாம் நாங்கள் தான் எடுப்போம், காலங்காலமாக நாங்கள் தான் எடுத்துருக்குறோம் அப்படின்னு நீ சீன் வச்சிருக்கியா இல்லையா? இத்தனை வருஷமாக நீங்கள் அவங்களை கீழே போட்டு மிதிச்சிங்க, இன்னைக்கு ஒருத்தன் வந்து ஏறி ஒத்துக்கிறீங்க. இல்ல அப்போ இந்த படம் வந்து சரிசமமா இல்ல, ஏற்றத்தாழ்வோட தான் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. ஒருத்தன் மேல வந்து இப்படி நின்று இப்படி ஒரு படம் எடுக்கும், திரும்பி அவன் கீழே தானே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவன் கடைசி வரைக்கும் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. மனத்தி கணேசன் மேலே வந்துட்டார்ல, சுபாஷ் பண்ணையார் நல்ல விதமா தானே காட்டி இருக்கிறாங்க. இதுதான் தவறு. முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுபாஷ் பண்ணையார் இல்ல வெங்கடேஷ் பண்ணையார், வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களை நீங்க நல்லதா காமிச்சிருக்காங்க நீ சொன்னீங்கல்ல. இந்த சீன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி வச்சிருக்காங்க, லாஸ்ட் சீன் அப்ப யாரு இல்ல அதுக்கு மட்டும் சொல்லுங்க. வெங்கடேஷ் பண்ணையார் வில்லனா காமிச்சிருக்கீங்களா இல்லையானா? இல்லைங்கிறீங்களே, நல்லதா காமிச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, ஏன் அப்படி ஒரு சீன் வைக்கணும்? இவர் ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ற மாதிரியும், அந்த தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற மாதிரியும் நீங்கள் சீன் வச்சு காமிச்சிருக்கலாமே, ஏன் அப்படி காட்டல? அப்போது இதெல்லாம் இவர் வில்லனாகவே காமிக்கணும், அதே சமயத்தில் அவர் ஹீரோவையும் காட்டணும், அதே சமயத்தில் இவர் நல்லது பண்ணணும், கண் துடைப்புக்கு இவர் கபடியில் வந்து இவர் மனத்தி கணேசனை வளர்த்து விட்டாருன்னு காமிக்கணும். அப்படி காமிச்சா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அப்போ தானே அவரோட வாரி செல்வராஜ் அடுத்த ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த படமே எடுக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி காமிச்சாலும் இப்போ உண்மைத்தன்மை என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அதை காமிச்சிருக்கணும். இப்போது பாண்டியராஜான ஒரு கேரக்டர் இந்த ஏழை எளிய மக்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் போராட்டம் பண்ணி அதுக்காகத்தான் தட்டி கேட்டதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனையான மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? அது இல்லை விஷயம்.
அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர் வெங்கடேஷ் பண்ணையாரோட ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது அனைத்து சமுதாயமும் அவரோட வயல் வளர்ப்புகளில் வேலை செய்வாங்க, போயிட்டுருப்பாங்க, வந்துட்டுருப்பாங்க, எல்லாமே இருந்துச்சு. இப்போ இவர் ஒரு 2 கொலைகள் செய்ததாக இன்றைக்கி உண்மை என்னவோ அதை சொல்கிறாங்க. 1980கள்லேயும் 86லேயும் வந்து 2 நபர்களை கொலை பண்ணதாகும். அப்போது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு கொலை செய்தாலோ ஒரு சமுதாய ரீதியான ஒரு கட்ட பஞ்சாயத்து, நான் இன்றைக்கி கட்சி வச்சுருக்கேன், என் சங்கம் வச்சுருக்கேன்னா என் சமுதாயத்துக்காரன் என்ன பண்ணுவான், ஆனால் நம்ம ஆள் பொண்ணு வேற ஒருத்தன் கூப்பிட்டு விட்டானே, ஆனால் நம்ம இடத்த ஒருத்தர் பறிச்சிட்டானே, ஆனால் இதுனா அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் சமுதாய ஆட்களோட அந்த நியாயத்தை கேட்க போவேன். இதுதான் உண்மை. இது மாதிரி வெங்கடேஷ் பண்ணையார் தரப்புக்கு வேறொரு ஆளுக்கு பிரச்சனை ஆகும்போது இவர் பஞ்சாயத்து பண்ண போகிறார் பாண்டியராஜன். இது நடந்த சம்பவம் முதல் மோதலே அங்கே தான் ஆரம்பிக்குது. வெங்கடேஷ் பண்ணையாருக்கும் அண்ணன் பசுபதி பாண்டியனுக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அவங்களோட தனிப்பட்ட விரோதம் தான். புரியுதுங்களா? அதில் பிரச்சனையாகி அவங்க தாத்தாவையும் அவங்க சித்தப்பாவையும் கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணதுனால வெங்கடேஷ் பண்ணையார் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறார். ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அதில் பசுபதி பாண்டியன் அவர்கள் தவிர்த்து அவங்க மனைவி இறந்துடுறாங்க. அந்த நடந்த கதை. அப்புறம் அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் வச்சு 2013 2014 கொலை செய்யப்படுறாரு. யார்? பசுபதி பாண்டியன். ஆனால் 2003 யார் இறந்துடுறாங்க? என்கவுண்டரில் வெங்கடேஷ் பண்ணையார் அண்ணன் இறந்துடுறாங்க. புரியுதுங்களா? ஆனால் கதையில் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, பசுபதி பாண்டியனை இவங்க கொன்னதுனால அதனால என்கவுண்டரில் இப்போ வெங்கடேஷ் பண்ணையாரை கொண்டது மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது கதைக்காக ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து பண்ணலாம், செய்யலாம், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அதில் டயலாக்கே என்னவாக இருக்கும் தெரியுங்களா? ஏண்டா இப்போ வெங்கடேஷ் பண்ணையார் தரப்பில் வெங்கடேஷ் பண்ணையாரை வந்து மிக உயர்த்தியாகவும் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு தலைவனாகவும் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மக்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது ஒரு டயலாக்ல வச்சுருப்பார். ஏன் இவ்வளோ பெரிய ஆளை நம்மால் ஒருத்தன் ஒன்றுமில்லாதவன் நம்மால் ஒருத்தன் எதிர்த்துட்டானே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு மக்கள் அவங்க சமுதாயம் சேர்ந்ததாகவும், எவ்வளோ பெரிய நம்ம ஆள் பெரிய ஆள் இப்போ இவன் ஒன்றுமே இல்லாதவன் எதுக்குறானே அப்படின்னு சொல்லி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவருக்கு பின்னாடியும் நின்னதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்னை அடுக்குனாங்க, உதச்சாங்க, அமுக்குனாங்க, பிதுக்குனாங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டாரா இல்லையா? இதுதான் இதெல்லாம் வன்மையான வார்த்தை. அமுக்குனாங்க, பிதுக்கு. ஆமாம், அதைத்தான் சொல்லிட்டார்ல. அதை சொல்லிட்டேன் வந்து. ஆனால் நான் என்ன ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, தப்பாலாம் எதுவும் காட்டல தவிர யாருமே கிடையாது சார். இப்போ நான் சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா? உங்களால சொல்ல முடியுமா இதில் யார் ஹீரோ யார் வில்லன்னு காட்டலையா? சரி, தெரிஞ்சிருச்சுல. இது படம் தானே. என்னது இது படம் தானே? அப்புறம் எப்படி நீங்க நல்லதா காமிச்சிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, தவறா காட்டல அப்படின்னு எப்படி சொல்றீங்க? கண்ணுக்கு தான் தவறா தெரியுது. 2025 தேவையில்லை சார் இந்த படம். 2025 இளைஞர் மத்தியில தேவையில்லைங்கிற. 2025 சதா நாடார்ன்றது தேவையில்லை, தூக்கி போடு சதான்னு வச்சுக்கோங்க. அது கேரளா உங்களுக்கு தேவை. அப்புறம் கேரளால போய் கேளுங்க, ஆந்திரால போய் கேளுங்க, நாயுடுன்னு வச்சிருக்கிற கேரளால போய் கேளுங்க, கவுடான்னு வச்சிருக்கிற ஆந்திரால போய் கேளுங்க, சர்மான்னு வச்சிருக்கிற மும்பையில போய் கேளுங்க. ஏன் தமிழ்நாட்டில் பேர் ஜாதி வச்சுட்டா ஜாதி வரியா? மாரி செல்வராஜுங்கிற ஒரு ஜாதி அடையாளத்தை வைக்கலையா இருந்தாலும் கூட மிகப்பெரிய சாதி வெண்மத்தோடையும் சாதி வெறியோட எடுக்கிற படங்கள் தான் இந்த மாதிரி படங்கள். பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ். ஏன் உங்களுக்கு இது வந்து டியூட் பட இயக்குனர் கூட செருப்பு கழட்டி அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். சாதி வெறியும் தானே. யாரு டியூட் பட டைரக்டர்? கீர்த்தீஸ்வரன். சரி, என்ன சொல்லியிருக்காரு நான் பார்க்கல, சொல்லுங்க. அதான் இப்போ உங்களுக்கு அதான் உங்க பொண்ணு வேற ஒருத்தன் லவ் பண்றது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவ்வளவு காண்டு இருந்துச்சுன்னா நீங்க போய் சாகுங்கடா, எதுக்கிட உங்க பொண்ணை பையனை. நாடக காதல் நடக்குது ஏகப்பட்ட இடத்துல. வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு வட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு காசு இங்க பாருங்க. இப்பவும் சொல்றேன், நான் ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கிறத சங்கங்கள் இருக்கு. வேற ஒருத்தன் போய் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன எரியுதுன்னு கேட்குறான் சார். அதைத்தான் சொல்றேன் சார். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும், எல்லாம் தப்பு இல்லை. நானும் இன்னைக்கு நான் சொல்றேன், நானே வேற சமுதாயத்தை பொண்ணை தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அதுல எந்த மாற்றம்? நீங்க பண்ணது நாடக காதல் இல்லையா? நாடக காதல் இல்லாமா? இன்னைக்கு நான் என் குடும்பத்தோடு இருக்கிறேன். பண்றேன் எல்லாத்தையும் நான் சொல்லலையே. நான் என்னங்கிறேன், உனக்கு மனசு பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு யாரும் போய் இந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் முடிச்சுட்டா போய் கத்தி எடுத்துட்டு சதானார் போய் வெட்ட போகல.
புரியுதுங்களா? இன்றைக்கி அவங்க காவல் நிலையம் போய்ட்டு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாமே வளர்ந்துருச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையத்தில் 2 பேரும் போய் நின்று நான் இவனை தான் பிடிச்சிருக்கு, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்போம், இவங்க கூட தான் நான் வாழுவேன்னு சொல்லிட்டா எழுதி கொடுத்துட்டு போயிடணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இல்ல நீங்க சொன்னதுக்கு வந்துடும். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பட்டியலின மக்கள் வாழ்ற ஒரு பகுதியில் போயிட்டு ஒரு பையன் பைக்கை நிப்பாட்டு, இனிமே எங்க வீட்டு குப்பைல வரல வச்சு எரிச்சிட வேண்டிய எல்லா வார்த்தையும் போட்டு அந்த பொம்பளை எல்லாம் ஆம்பளை எல்லாம் எடுத்திருக்கேன். இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க 2025ல. 2025ல மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறதா ஒரு முட்டாள்தனமா இல்லையா? இல்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா, அதுக்கு என்ன தூண்டுற மாதிரி படங்கள் எடுக்கிறதுனால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன், இந்த அதான் ஒரு சில இடத்துல நடக்கத்தான் செய்யும். ஒரு சில இடம்னா விட்டுருவீங்களா? உங்க வீட்டுல நடந்தா விட்டுருவீங்களா? இப்போ உங்கள்ட்ட வந்து கேவலமா கேக்குறேன், நீங்க விட்டு போயிருவீங்களா? சார் சென்னையில் நடக்குதா சார்? நான் கேக்குறேன், உங்க வீட்டுல நடந்தா விட்டுருவீங்களா? என்ன நடக்குதா? திடீர்னு ஒரு இப்ப உங்க பார்வையின் அடிப்படையில் உங்களோட மேலேயோ இல்ல ஒரு கீழ் சாதி ஏதோ ஒண்ணு வந்து நிக்குது, உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரமா உங்க குடும்பத்தை திட்டுறா, நீங்க விட்டு போயிருவீங்களா சார்? அது அதோட என்ன பிரச்சனைகள் விட்டு போயிருவீங்களா? என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் சார். சும்மா எடுத்தவங்க ஒருத்தர் எல்லாம் செஞ்சிட முடியாது. புரியுதுங்களா? நான் என்னங்கிறேன்னா ஒரு சில இடத்துல சிட்டி சைடில் இப்போ யார் எந்த ஜாதின்னு யாரும் பார்க்கறது கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நான் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் கேட்டுக்கங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கல்ல சாதி வன்மத்தோடு இருக்கு, இப்போ சாதி அடையாளத்தோடு இருந்தாவே அவன் சாதி வரையும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அது இல்லை. இப்போ நான் என்னோட கம்யூனிட்டி கொங்கு மண்டலத்தில் அரசியல் ரீதியாக ஜெயிக்காமல் இருக்கிறோம். வந்து இவ்வளோ நேரம் சொல்லிடுறேன், நான் ஒரு தடவை கூட உங்களை சாதி இல்லை நீங்கள் உங்களோட பார்வை அப்படி தான் இருக்குது. நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க நாடார்னு வச்சுருக்கான். இன்றைக்கி இந்த மாரி செல்வராஜ் எல்லாம் படத்தை எதுக்குறான்னா இவன் சாதி வரியா? அது இல்லை. நாங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு அரசியல் ரீதியாக ஜெயிக்காமல் இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கொங்கு மண்டலத்தில் இருக்குது. அவங்களோட வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக நம்ம குரல் கொடுக்கறதுக்காக தான் நான் கட்சி வச்சுருக்கேன், சங்கம் வச்சுருக்கோம். அதுதான் உண்மை. எதுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் படத்தை எடுக்கிறீங்க? மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள் படத்தை ஏன் எதுக்குறீங்க? எதுக்காம? சாதி வன்மத்தோட 2020 சாதி வன்மம் இல்லை சார். ஒரு வழியை சொல்ற வேதனை சொல்றேன்ட்டு தவறான படங்கள் எடுப்பதனால தான் சார் பிரச்சனை. சார் இவ்வளவு நாள் அவங்க பட்ட வழி அதான். என்ன அது உங்களுக்கு கேட்கறதுக்கே தவறுன்னு சொல்றீங்க. மனதி கணேசன் வளர்ந்து வந்திருக்கப்ப யார் ஹெல்ப் பண்ணா? நாடார் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ண. அத படத்திலே வச்சிருக்காங்களா லாஸ்ட் சீன்ல? ஆனா வலி வேதனை சொல்றேன், நீங்க எங்க வச்சாங்க? மனத்தி கணேசன் ஒரு கதை சார். திருநெல்வேலி தூத்துக்குள்ள இது மாதிரி எத்தனை கதை இருக்கு. வாழையில ஒரு கதை, பரியரும் பெருமாள்ல ஒரு கதை, கண்ணன்ல ஒரு கதை, நீலங்கல்ல முடிச்சிடறேன். ஒவ்வொருத்தவனுக்கு ஒரு கதை. நீங்க ஒரு கதை எடுத்தா போதும் வலி வேதனை அப்படின்னு. 5 படம் எடுத்தாரு, ஜாதி எல்லாம் படம் எடுத்தாரா? 5 படம் எடுத்தார், ஜாதி எல்லாம் படம் எடுத்தாரா? சதாநாடார் வலிய வேதனையும் எத்தனை நேரம் சொல்லிட்டே இருப்பாரு. நான் சதாநாடார் ஒரு படம் எடுத்தேன்னா, நான் புதுசு இப்பதான் நான் வர்றேன், நான் சொல்லிடுறேன். நான் வந்து தேட்டரில் போனால் என் மக்கள் பொழுதுபோக்காக பார்த்துட்டு வரணும் படத்தை. அப்படிதான் நான் படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்த படம் வருங்க, கண்டிப்பாக எடுக்கிறேன். ஒரு படம் சாதி ரீதியான படம் தான் எடுக்கிறேன். ஷூட்டிங் இப்போ முடிஞ்சு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். வேற ஒரு சாதி பையன் வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது சாதி வேணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை வந்து நான் நியாயப்படுத்தி வெட்டுவோங்கிறக்கோசரம் அந்த நீ படத்தை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பைசன் படத்தை பார்த்துட்டு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எழுத்துள்ளவங்க இருக்காங்க, அதை பாராட்டினவங்க இருக்காங்க. சார் பைசன் படத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் நாடா சமுதாயத்துலேருந்தோ மற்ற சமுதாயத்துலேருந்தோ எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கல. யாருமே உங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பைசன் சாதிய படம் மாரி சாதி. இப்ப நான் கேட்ட கேள்வி, நான் இப்ப சொன்ன கேள்விக்கு நீங்க அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்? பாண்டியராஜன் எப்படி காமிச்சாங்க, கந்தசாமி எப்படி காமிச்சாங்க, இதுல யாரு இல்ல யாரு ஹீரோங்கிறத கண்டுபிடிக்க முடியாது வச்சுக்கோங்க. என்ன கற்பனைன்னு வச்சு அப்படி எடுக்கணும்? கற்பனையில எப்படி வேணா எடுக்கலாமே. கிடையாது. நான் என்னங்கன்னா இது உண்மை சம்பவத்தை தழுவுன படம். நீ வெங்கடேஷ் பண்ணையாருன்னு குறிப்பிடாம குறிப்பிட்டுட்டீங்க, சொல்லிட்டீங்க. சொல்லிடுறேன். அப்போ இவரை மட்டும் எதுக்கு வில்லனா காட்ட? அப்போ ஜாதி வன்மத்தோட தான் எடுத்திருக்க. அப்போ உன் ஜாதி நல்ல வளர்ந்த ஜாதியாகவும் ஹீரோயிசம் பண்ணுற மாதிரியும் போராளியும் காட்டும் பொழுது நாடார் சமுதாயத்தை எதுக்கு நீ வில்லனா காட்டுற? அப்போ சதாநாடர் கேட்குற தப்பு இல்லைல்ல? நீ சொல்கிறீங்களா புனையப்பட்டதுன்னு? அப்போ உண்மை சம்பவம் வேணுமா? அதை எடுத்துருக்கணும்ல, அது எடுக்கல, ஒத்துக்கிறீங்கள? அதைத்தான் நான் கேட்குறேன் சார். உண்மையும் கற்பனையும் சேர்ந்து புனையப்பட்ட கதை. அப்புறம் அதில் என்னப்பா எங்களுக்கு இதில் மன்னத்தி கணேசன்றது உண்மை, சுத்தி நடக்கக்கூடிய அரசியல்ன்றது கற்பனைன்னு வச்சுங்க. இதை ஏன் நீங்க சுபாஷ் பண்ணையார், வெங்கடேஷ பண்ணையார் நீ இப்பவுமே சொல்ற? நீங்க என்ன சொன்னீங்க? நாடார் என்ன தப்பு இல்ல? நாடார் சமுதாயம் வில்லனா இருந்தா என்ன தப்பு? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்ப தலித் மக்கள் அடிமையில இருக்கிற மாதிரி ஒரு 4 பகுதியில், திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் மிகப்பெரிய ஒரு வன்முறையான ஒரு சாதி கலவரமான சம்பவம் இது. இது வந்து தனிப்பட்ட நபருக்கு நடந்த பிரச்சனை. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்த சம்பவத்தை நீ ஈஸியா எப்படி நீ இந்த சாதியில இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் இப்படித்தான் இவன் இல்லைனா காட்டு எப்படி கடந்து போக முடியும்?
எப்படி நீ காட்டுவ? இங்க பாரு, நாட்டாம படம், கவுண்ட எல்லா அப்பலாம் எந்த படத்தையும் பிரச்சனையும் இல்ல. அதுல தலித் மக்கள் எல்லாம் இப்படி மண்ல உண்றது இதெல்லாம் காமிச்சீங்க. அதுல அடிமையில காமிக்கிற தப்பு இல்ல சார். அதுல வந்து ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டேன். சாதி பெருமை பேசியிருப்பேன், யாரையும் இழிவுபடுத்தி பேசியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? யாரும் இழிவுபடுத்தி வில்லனா காமிச்சு இப்ப சொல்ல வில்லனா காமிக்க யாரோ வரும்போது துண்டை தூக்கி இது கையில வச்சு இப்படி கும்பிடு போட்டு காலகட்டத்துல இருந்தாங்க சார். அந்த காலகட்டத்துல இருந்தாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறாருல BMW கார்ல வந்து, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாருல. அவங்க ஊர் மக்கள் அவ்வளவு வளர்ந்துட்டாருல. யாரு தடுக்கலையே? எந்த ஜாதி தடுத்துச்சு? எந்த ஜாதி இவர் ஒடுக்குச்சு? எந்த ஜாதி இவர் வலி வேதனை அனுபவிக்கிறதுக்கு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வாழை படத்துல இவர் தான் வாழை சுமந்த மாதிரியும், வாழை படத்துல நாடார் தேவரு எல்லாரும் தேவேந்திர கூட எல்லா கம்யூனிட்டியும் வாழை சுமந்தாங்க. புரியுதுங்களா? அதே சமயத்தில் எந்த இடத்துலையும் வந்து ஜாதி ரீதியான இந்த குழந்தைகள் ரீதியாக இதில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி சார்ந்தும் அந்த கையை கட் பண்ணுற சீன் வச்சுருப்பாங்க. நீ இந்த மணத்தி கணேசனை மட்டும் எடுத்திருந்தால், இந்த நாடார் கம்யூனிட்டி பற்றி எடுக்கலை, இவங்களோட கதை எடுக்கலை அப்படின்னா, நீ 3 பேர்த்தோட கதை தான் நீ சொல்லியிருக்கணும். நாடார் தேவர் தேவேந்திர குலத்தை சொல்லியிருக்கணும். இவர் இந்த படத்தில், ஏன்னா இந்த கபடி போட்டியில் தேவரே இல்லையா? கபடியில் வீரர்களே தேவரே இல்லாமல் இருந்தாங்களா? அதெல்லாம் சொல்லாமல் நீ உன்னோட கரு என்ன, உன்னோட பிளான் என்ன? இந்த சாதி ரீதியாக இவங்க 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனையை தூண்டி விடணும், அதில் குளிர்காயணும், அதில் சம்பாதிக்கணும், அதில் சாப்பிடணும், அதில் இந்த ஜாதியை வச்சு பிழைப்பு நடத்தணும். இதுதான் மாரி செல்வராஜோட பிழைப்பே. இதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல விட்டுட்டு தேவரே இல்லையா? கபடியில் தேவரே இல்லையா? திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவங்க மெஜாரிட்டி இல்லையா? திருநெல்வேலி தூத்துக்குடியில் 3 கம்யூனிட்டி ஜாஸ்தி. நாடார் தேவர் தேவேந்திர குலம். அவங்களும் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க. அவர் டைரக்டர் சார். நீங்க எடுக்கிற படத்துல நீங்க எடுங்க சார். அதைத்தான் சொல்றேன். அவரோட படம், அவரோட கற்பனை, அவரோட உண்மை. அப்போ இது ஜாதி ரீதியான வன்மத்தை தூண்டுற மாதிரி படங்கள்ங்கிறது எங்களோட எதிர்ப்பு. நான் எதிர்க்கத்தான் செய்வேன். நீ எடுத்துட்டே இரு, நான் எதுக்குத்தான் செய்வேன். ஓகே, என்னோட நிலைப்பாடு தான். நான் எதுக்குத்தான் செய்வேன். ஆனா பைசன் படம் மிகப்பெரிய வெற்றி. யார் சொன்னா? அதை ஏத்துக்க மாட்டேங்க. நீங்க வேற படத்தை ஓட வைக்கிறதுக்கு எவ்வளவோ கோடியோ செலவு பண்ணிட்டு அங்கங்க இதுக்கு முன்னாடி சரி போனாரா? இதுக்கு முன்னாடி ஒரு இத்தனை பக்கம் போனாரா? திருநெல்வேலி தூத்துக்குடியிலும் பகுதி போயிட்டு இது பாட புத்தகம், உங்களுக்கு சாராய ஊத்தி கொடுக்கல, அப்படிதான் ஃப்ரீயா பார்க்க வச்சாரா? எல்லா படம் சரி, எத்தனை ஷோ ஃப்ரீயா போட்டாரு? எத்தனை ஷோ ஃப்ரீயா போட்டாரு? ஃப்ரீ ஷோ ஏதாவது பைசன் போட்டாங்க? இவர் பாட புத்தகம் இருக்குல்ல, போடல இல்ல, காசு கொடுத்தானே பார்த்தாங்க. மக்கள் காசு கொடுத்து பார்க்கறது தானே வைக்கிறாங்க. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி தானே அது. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எதை பண்ணணும்? ஒன்றுக்கு போனதுக்கு நாடாருக்கு கொலை பண்ணுற மாதிரியும் குத்துற மாதிரியும், அது வன்மத்தை மண்டையிலே வச்சுக்கிட்டு துரத்தி அடிக்கிற மாதிரிலாம் எதுக்கு வைக்கணும்? இதெல்லாம் நடக்கவே இல்லை. வச்சிருக்கேன் இல்லை, இதெல்லாம் நடக்கவே இல்லையா? வச்சிருக்கேன். இதெல்லாம் நடக்கவே இல்லையான்னு. அப்ப இது ஜாதி வன்மமான படம் தானே? ஜாதி வன்முறைக்கான படம் தானே? இந்த 2020 தேவையில்லாத படம் தானே? ஒத்துக்கிறீங்களா? உங்களால மனசாட்சி ஒத்துக்கிறீங்களா? சரி, இந்த படம் ஜாதி ரீதியான படம் ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஜாதி ரீதியான படம் ஒத்துக்கிறீங்களா? சரி, ஒத்துக்கிட்டா ஒத்துக்குங்க. அப்ப ஜாதி படம் தான் ஒத்துக்குங்க. 2025 தேவையில்லை. சரி, ஒத்துக்கிட்டேன். 2025 தேவையில்லை. இது மாதிரி நடக்கல. 2025 தேவையில்லை. நடந்ததை விட முடியும். நடந்துட்டு இருந்துட்டு போட்டோம். இருந்துட்டு போட்டோம். இல்ல 2025 தேவையில்லை சார். மறந்து வந்துடும் சார். இப்போதுக்கு சார் தேவை? அதாவது தேவையில்லை சார். நீங்க அவங்க வாழ்க்கையை வாழல. நீங்க வாழ்ந்தீங்க ஒரு செருப்படி பட்டு இல்ல மத்தவனோட இது பண்ணி உங்களுக்கு வந்தா தெரிஞ்சிருக்கும் சார் அந்த வழி. இல்ல சார், நீங்க அந்த வாழ்க்கையை வாழல. 2025 இந்த மாதிரி படங்கள் தேவையில்லாத படம். அது சினிமா துறையில. சினிமா துறையில என்ன மாதிரி படங்கள் தேவை? அவரு ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட், நல்ல என்டர்டெயின்மென்ட் எந்த மாதிரி படங்கள்? திரைப்படங்கள்ல சமூக அக்கறை உள்ள படம், நல்ல என்டர்டெயின்மென்ட் எந்த படம்? சமூக அக்கறை உள்ள படம் எடுக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த சாதி ரீதியான தூண்டுதலை உருவாக்கி தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு இன்னைக்கு யாரை பத்தி பேசுறோம்? அனைத்து ஊடகத்துல எதை பத்தி பேசுறோம்? மணத்தி கணேசனை பத்தி யாரும் பேசல. அவரோட கோச் நாடார் சொல்றேன் கேளுங்க சார். சரி, திரைப்படத்துல அவரு நாடார் கம்யூனிட்டில சேர்ந்து கையை உடைச்சதா காமிக்கிறீங்க. அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில, என் கை களத்தில் உடைஞ்சது அப்படின்னு. எதுக்கு பொய்யா திணிக்கிறீங்க? உண்மை சம்பவம்னு உண்மை படம்னு சொல்லி உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடணும். இன்னைக்கு அமரன் ஒரு படம் வருது, ஜீவான்னு ஒரு படம் வருது. எல்லாத்துலேயும் ஜீவாங்கிற படம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. புரியுதுங்களா? அது வலி என்ன, வேதனை என்ன, கிரிக்கெட்டில் எந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுதுங்கிறத காமிச்சு படம் எடுத்தாங்க. அதில் எப்படியெல்லாம் போனாங்கன்னு
ஸ்போர்ட்ஸை பத்தி அதுலயே ஒண்ணுமே தெரியாம வச்சிருந்தாங்களே. ஸ்போர்ட்ஸை ஒரு பத்தி கயிறை வச்சு ஒரு நிமிஷம் கதை சார். வச்சிருந்தாங்க. சார் ஒரு நிமிஷம் அது வந்து சைலண்டா சொல்லியிருப்பாங்க. அது இன்னைக்கும் என்ன அது சார்? இல்ல அவங்க அது silent ஆ சார், கேட்டுக்கிட்டாங்க, ஒரு நீங்க நிமிஷம் violent ஆ சார். கேக்குறீங்க. இன்னைக்கு சொல்றேன், நான் செகண்ட் டிவிஷன் வரைக்கும் சென்னையில் விளையாண்டுருக்கேன் சார். நான் ஸ்பிக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் டிவிஷன் கிரிக்கெட் டீம்ல நான் விளையாண்டுருக்கேன். எனக்கு நான் கிராமத்தான் தான், நான் வில்லேஜ்ல இருந்து வந்தவன் தான். இன்னைக்கும் சொல்றேன், நான் வந்து சிட்டி லீக் நான் இப்போ வரைக்கும் விளையாடுறேன். 40 வயசாச்சு. இல்ல சார், இந்தியன் ஒண்ணு டீம் சார், காண சொல்லிடுறேன். நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன். நான் ஐயர் கிடையாது. புரியுதா? அதான் சொல்றேன், ஐயரா இருந்தாலும் இவரு ஸ்போர்ட்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது. சும்மா கபடியை பற்றி மட்டும் ஏதோ நாளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இவங்களை ஜாதி ரீதியான கருவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி போகலான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டீமில் எடுக்கல, உள்ளூர் டீமில் விளையாட முடியல, சரி ஓகே பக்கத்து டீம் போயிடலாம். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்தது எங்கே? தமிழ்நாடு டீமில் ஜாதி ரீதியாக பார்த்து எடுத்தாங்களா இவர்? இந்த படத்தில் சொல்கிறேன். இது எல்லாமே அப்புறம் தமிழ்நாடு டீமில் எடுக்கல, அப்புறம் திடீர்னு எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்தியா டீம்ல எடுக்கல, அப்புறம் திடீர்னு எடுத்துட்டாங்க. ஆனா விளையாட வைக்க வேலை, அப்புறம் திடீர்னு விளையாட. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம். ஒண்ணு இல்ல, ஒரு கதைன்னு இருந்தா டோனின்னு ஒரு படம் வந்துச்சு. MS டோனியோட கதை. அவரோட வாழ்க்கை எப்படிலாம் கஷ்டப்பட்டார், எப்படிலாம் கிரிக்கெட்டுக்கு வந்தாருங்கிற கதை இருந்துச்சு. ஒரு கிரிக்கெட்டை ஒரு கபடி மேட்ச்ல, கபடி போட்டியில உண்மையான பிரபஞ்சம்னு சொல்லிட்டு விளையாண்டவர், இந்தியாவுக்கு விளையாண்டவர். அவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. அதே சமயத்துல தமிழ்நாடு டீம் எடுக்கலையா, நாளைக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க, நாளைக்கு தான் செலெக்ஷனே இருக்குது, ஆனால் இன்றைக்கி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்களா. அப்புறம் இவர் விளையாடுறத பார்த்துட்டு அப்போ கூட சொல்லலை, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நீ செலக்ட் ஆகிட்டப்பாங்கிறாங்களாம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் எடுக்கலையா, அப்புறம் செலக்ட் ஆகிட்டப்பா அப்படிங்கிறாங்களாம். என்னங்க இது? அப்போ மாரி செல்வராஜ் ஸ்போர்ட்ஸை பத்தி தெரியாது. சரி, ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்க எல்லாரும் விட்டுருவோம் சார். இவங்க படங்கள் வேணாம். என்ன படங்கள் உங்களுக்கு எடுத்தா நல்லா இருக்குன்னு சினிமா துறையில? அதான் என்ன படம் பேரை சொல்லிடுறேன். சினிமா துறையில சமூக அக்கறையோட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான திரைப்படங்கள் வந்தால் நல்லது. என்ன படங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் வருது. ஸ்போர்ட்ஸ் வருது. அதே சமயத்துல விழிப்புணர்வு எப்படி பேங்க்ல எல்லாம் திரடுறான்னு சொல்லி எல்லாம் படம் வருது. படம் பேர் சொல்லிடுறேன் சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த இப்போ எப்படிலாம் அந்த மக்களை ஏமாத்துறான்னு சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி படம் எடுங்க. விளையாட்டா ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு காமெடியா இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி படங்கள் எடுங்க. ரப்பர் பந்து ஜாதியை காட்டுறவனு செருப்பு காட்டி இல்ல சார், நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். ஜாதியை காட்டி ஒரு பையன் அனுப்பி விடுவாங்களா? ஒன்று சார் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அதைத்தான் நான் சொல்றேன். அது வந்து விளையாட்டு தெரிஞ்சுக்கிட்டு விளையாட்டுல சாதியை கொண்டு வந்து இது பண்றது வேற. நீ ஜாதியை பெருசா வச்சுக்கிட்டு அதுல விளையாட்டு அங்கங்க தொட்டு காமிச்சிட்டு போறது. ரப்பர் பந்துல ஜாதிக்காக ஒரு பையன் விளையாட மாட்டான்னு சொல்லி அனுப்பி விட்டு அவன் ஜாதி வந்து இதுன்னு மேல் ஜாதி பசங்க விளையாட வர மாதிரி கதையே. சரி, வேற படம் சொல்லுங்க இந்த மாதிரி. அப்புறம் டியூட்னு இப்ப கூட வந்திருக்கு. டியூட்லயே செருப்பு, அதே செருப்பு சொல்றத கேளுங்க சார். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த செல்போன் இது பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு ஜாலியான படம் இது. இவர் நடிச்ச படம் தான். நம்ம டியூட்ல நடிச்சாரு. அவர் பேர் என்ன? பிரதீப் ரங்கராஜன் நடிச்ச படம் லவ் டுடே. கோமாளின்னு ஒரு படம் வந்துச்சு. பிட்டு இந்த இது XNX இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. லவ் டுடே அதானே சார்? சூப்பர் படமா? இல்ல சார், நல்ல வெற்றி படம் தானே. ஜாலியா வெற்றி படம். நானே ஆல்ரெடி நிஜ வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். உட்காந்துட்டு இந்த ஜாதி படத்தை பார்த்துக்கிட்டு ஐயோ எடுத்து அப்படியே கத்தி எடுத்து டேட் வெளியே வரக்கலாம் ஆள் இல்ல. உங்களை போக சொன்ன ஆள் இல்ல. பெரிய தூண்டி விடக்கூடாது. பட பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. வெற்றி படம் சார். 50 கோடி கிட்ட வந்துருச்சு. திருப்பூர் சுப்பிரமணியம் தமிழ்நாடு தேட்டர்கள் உரிமையாளர் அவர் என்ன சொன்னார்னா, டியூட் படத்தை எடுத்துட்டு திங்கக்கிழமையில இருந்து பைசன் படத்துக்கு அதிக ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு பைசன் படத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். படத்தை வெற்றி பெறுவதற்கு உண்டான வேலைகள் என்னவோ அதை பாக்குறாங்க. எப்படி நான் சொல்லிட்டான், முதல்வரை போய் சந்திச்சு வாழ்த்துக்கள் பெறுறது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் பாக்குறது. கூலி படம் போனாங்க. கூலி படம் வெற்றி ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் சொல்லிடுறது. அதுதான் ஒரே ட்ரை தான். எப்படி முதல்வரே சொல்லிட்டாரு, முதல்வரே சூப்பரா இருக்குன்ட்டாரு. அப்ப திமுக காரன் எல்லாம் போய் பார்ப்பான். சரி சொல்றேன் இல்ல, அதைத்தான் சொல்றேன். அப்போ திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு எந்த மாதிரி அழுத்தம் வந்துச்சுன்னு தெரியல. அவர் கூட அழுத்தம் வந்துடும். அவர் தான் டியூடு வெற்றின்னு சொன்னாரு, அதை ஏத்துக்கிறீங்கல்ல. லப்பர் பந்து வெற்றின்னு சொன்னா ஏத்துக்கிறீங்கல்ல. மாரி செல்வராஜ் படம் ஒண்ணு வெற்றின்னு சொன்னா ஏன் ஏத்துக்கவே முடியல சார்? அப்புறம் ஏன் பைசன் மாரி செல்வராஜ் சாதி ரீதியான படங்களை எடுக்க வேண்டாம், நீங்க கமர்ஷியலா கொடுங்க, நாங்க சல்யூட் போட்டு போறோம். புரியுதுங்களா? மாரி செல்வராஜ் நல்ல படங்களை கொடுத்தாரு, நான் ஏத்துட்டு போறோம். நீ எனக்கு என்ன கோபம் அப்படின்னா, அடையாளம் வச்சிருக்கவங்களா ஜாதி வெறிய. இவர் மட்டும் ஜாதிக்காக போராடக்கூடியவர். அடையாளத்தை இப்ப பாண்டியராஜன் யாரு தெரியுமா? மாரி செல்வராஜ். அந்த மைண்ட் செட் தான் அவர். இதுல ஹீரோ வந்து இவரு கிடையாது, அவர் பேர் என்ன, துருவ கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் ஒரே கம்யூனிட்டி, ஹீரோயின் மட்டும்
கேரளாவிலேருந்து பிடிச்சிட்டு வந்துடுவார். யாரெல்லாம் பீக்கிள் இருக்காங்களோ அவங்களாம் கூப்பிட்டு வந்துடுவார். போட்டு கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ருவார். ஏன் தமிழகத்தில் ஒரு ஒரு கருப்பான உடம்பாடு இருக்கிறவங்க நல்லா நடிக்க மாட்டாங்களா? இத்தனை படங்கள்ல கூட்டு வரும்போது எங்கே போனீங்க? அதைத்தான் கேட்குறேன். அன்னைக்கு படங்கள்ல எங்கே போனீங்க? கேட்டேன் சார். என்ன இன்னைக்கு எந்த படம்? நான் வழியை சொல்கிறேன், வேதனையை சொல்கிறேன்னு மாரி செல்வராஜ் சொல்கிறவர் ஏன் அவங்கள சார்ந்த பெண்களுக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது தானே? தமிழ்நாட்டுல இத்தனை படங்கள் வந்திருக்கு சார். அதே மாதிரி லவ் பண்ணுவாங்களா? எப்போ பாரு வயசுக்கு மூத்த பொண்ணவே தான் லவ் பண்ணுவார் இவர். இந்த படத்துலையும் அதே தான், வாழை படத்துலையும் அதே தான். ஒரு டீச்சர் லவ் பண்ற ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுத்து பார்க்கல. சிரிப்பா தான் சார் இருக்கு. இவருக்கு ரொமான்டிக்கா ஒரு லவ் ஸ்டோரி எடுக்க தெரியாதுங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி விளையாட்டு சம்மந்தப்பட்ட மாதிரி எடுக்க தெரியாதுங்கிறது இதுல இருந்து தெரியுது. இந்த படத்து மூலியமா சாதி ரீதியா மட்டும்தான் எடுக்க முடியும். அதையும் யாரோ ஒரு சாதியை ஆண்ட சாதிங்கிறத சொல்லாம அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறவங்கள இப்படிப்பட்டவன் எதிர்த்துட்டானே அப்படின்னு ஒரு குரூப் ஆகும். நம்ம பெரிய ஆளு நம்மளை இவன் எதிர்த்துட்டானே அப்படிங்கிற ஒரு குரூப் ஆகும். கதையில சொல்லிட்டாங்கல்ல. இதோட கன்க்ளூஷன் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தோடதா இல்ல மொத்தமாவே இந்த சாதிய படங்கள் எல்லாத்தையும் வரக்கூடாது சார். வரக்கூடாது. 2025ங்கிறது இது இந்த காலகட்டத்தில் சினிமா துறை ஈஸியாக ரீச் ஆயிரும். ஓகே, வன்மத்தை தூண்டிடும். போய் அவனவன் தனித்தனியாக பார்த்துருவான். மொபைல் இருக்கு, டிஜிட்டல் இருக்கு, ஒவ்வொரு சீனையும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். புரியுதுங்களா? நான் ஆண்டா பரம்பரைன்னு பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். நான் இப்படி இருந்தேன் இப்படி வளர்ந்தேங்கிற ஒரு குரூப் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும்ல. இதைத்தானே பேசிகிட்டு இருப்போம். இது நடக்கிறது தவறு. இந்த மாதிரி படங்கள் வரவே கூடாது. புரியுது சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.